கலை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து பேசி பழக்கம் இல்லை எனக்கு. இதுதான் முதல் முறையாக பண்ணுறேன். ஆனால் ஏதாவது திணறல்கள், திக்கல்கள், மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. இன்றைக்கி எதை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்மெல்லாம் யார், இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பாடல் வரிகளை வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். பாடுனேன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் வந்துடும். அதனால் நான் வரிகளாகவே சொல்லிடுறேன். இன்னும் ஒரு உயிரை கொன்று, ஐயோ பாட்டாவே பாடுறேன். இன்னொரு உயிரை கொன்று புசிப்பவன் மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். இது எல்லாத்துக்குமே புரியும் தான் நினைக்கிறேன். புசிப்பதுன்னா சாப்பிட்றது. அதான் சொல்லிடுறேன். விளக்கத்தை தெரியாதவங்களும் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக சொல்லிடுறேன். இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிட்றது மிருகம்தான் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம எல்லோரும் மிருகம்தான், நானும் தான். இதில் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிற டாப்பிக்கெலாம் நான் போகல. இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கன். அப்படி பார்த்தா நம்ம மனுஷங்க எல்லாருமே அரக்கனாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணால் தான் ஒரு உயிரை கொல்றதுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னொருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பாவம்தான். அப்போ யார் தான் மனிதன்? யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். நம்ம புனிதனான நிலைமைக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். ஆனால் நம்ம மனுஷனாக வாழ்கிறோமா? யாருக்கும் தீங்கின்றினா மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த உயிருக்குமே தீங்கு இல்லாமல் வாழ்கிறது. அப்படி பார்த்தா மனிதர்கள்னு சொல்லிக்கிற யாருமே மனிதத்துவத்தோடு இருக்கிறது இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் மற்ற உயிர்களுக்கு தீங்கு செஞ்சுட்டு தான் இருக்கும். அது தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கும். சரி, சக மனிதர்களுக்காவது தீங்கு செய்யாமல் இருக்கமா? அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் போய் என்ன பிரச்சனை பண்ணலாம், யாரை ஏமாற்றலாம், இப்படி தான் பல பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் எதையும் சொல்ல கிடையாது, பொதுவாக தான் நான் சொல்கிறேன். இன்க்ளூடிங் மீ. நானுமே நிறையா தவறுகள் பண்ணியிருக்கலாம், நானுமே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட எந்த குணம் மேலோங்கி இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க. இப்போ மனித குணம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கா, மிருக குணம் அதிகமாக இருக்கா, இல்லை அரக்கர் குணம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயோ இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையிலையோ அரக்க குணம் தான் அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கோம்னு நினச்சிட்டு சில தப்பான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கீங்க, பாவங்களை சேர்த்திட்டு இருக்கீங்க. அதை எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, யூடியூப்லேயா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், இல்லை எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் போய் ஒரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரக்கர்கள் உள்ள இருக்காங்கங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு நல்ல கமெண்ட்டை விட அதிகமான மோசமான வெறுப்பை அள்ளி கொட்டுற மாதிரி கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. எதனால இப்படி இருக்குங்கிறது எனக்கு புரியல. ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்படியே ஐயோ, இப்படிப்பட்ட உலகத்துலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இவ்வளோ மோசமானவங்களா இந்த உலகத்தில் இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் தான் சொல்கிறேன், இவ்வளோ மோசமானவங்களா இருக்கிறோமா? யார் என்னன்னே இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சவங்க குடும்பத்தை தான் கெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா, யார் என்னன்னே தெரியாதவங்களை பற்றி வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது. அவங்க அந்த கண்டென்ட்ல எந்த விதமான தப்பான இதுவுமே இல்லைன்னா கூட அவங்களோட உருவத்தை வச்சோ, அவங்களோட நிறத்தை வச்சோ, இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை, அதுவும் பொண்ணுங்களா இருந்தால் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த விதத்தில் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் குறை சொல்ல கிடையாது. யார் இதெல்லாம் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி செய்யறதுனால நீங்கள் ஒரு சொல் ஏவி விடுறீங்க, அம்பு மாதிரி. அது அந்த குறிப்பிட்ட நபரை 1000 மடங்காக போய் சேருது. அவங்களுக்கு திரும்பி திரும்பி அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அவங்க மனசு காயப்படுது. அப்போ அந்த பாவங்கள்லாம் உங்களுக்கு அதை விட 1000 மடங்காக திருப்பி உங்களுக்கு வரும். நீங்கள் பணம் சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி 7 தலைமுறைக்கும் பாவம் சேர்த்து வைக்கிறீங்க. எப்படின்னு தெரியுதுங்க? நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ரொம்ப நல்லபடியாக வாழ்கிறேன், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கல, ஆனால் எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா, அப்போ உங்கள் முன்னோர்கள் யாரோ உங்களுக்காக இந்த மாதிரி பாவங்களை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தான் அர்த்தம். பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி பாவங்களை சேர்த்து வச்சுட்ருக்கோம். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தானே நம்ம நினைப்போம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு தீங்கு நினச்சோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் அந்த பாவமாக சேரப்போகுது.
அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அது கரெக்டாக சரி, மற்றவங்க சொல்கிறது தப்பாகவே கூட இருக்கட்டுமே, அது அவங்களோட கருத்து, அவங்களோட சுதந்திரம். அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, அவங்க தப்பாவே நடந்துட்டு போறாங்க, அவங்க தப்பானவங்களாவே இருந்துட்டு போறாங்க. அதை சுட்டி காட்டுறதுக்கு நீங்க யாரு? அவங்க சோசியல் மீடியாலயோ ஒரு பப்ளிக் லைஃப்லயோ இருக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மேல உங்களுக்கு உரிமை கிடைச்சிருதா? நீங்க உங்களோட குடும்பத்தை எப்படி நல்ல வழியில கொண்டு போகணும், நீங்க எப்படி உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நம்ம எல்லாரும் எதை நோக்கி போகணும்? ஆக்சுவலா ஒரு கடவுள் குணத்தை நோக்கி போகணும், அதுக்கான முயற்சியை தான் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே ரிவர்ஸில் அரக்கர் குணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதான் நான் அந்த பாடல் வரிகளை வச்சு தான் நான் இது எல்லாமே சொல்கிறேன். இன்னொரு உயிரை கொண்டு ரசிப்பவன் அரக்கனடா அப்படின்னு வருதுல்ல. அப்போ கொண்டு ரசிக்கிறதுன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்துறி அதை அதில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோன்னா அப்போ நம்ம அரக்கராக மாறிட்டு இருக்கோன்னு தான் அர்த்தம். இதிலிருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான். நீங்கள் அரக்க குணத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்களா, இல்லை நம்ம வாழ்க்கை மேன்மை அடையிறதை நோக்கி போயிட்டுருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்க, உங்கள் சமுதாயம், உங்களோட தலைமுறையினர்கள்லாம் பாவம் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் உங்கள் குழந்தைங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது நல்லதை பகிரலாம், அதை தான் நான் எப்போவுமே சொல்கிறது, நல்லதை பகிருங்கன்னு தான். ஆனால் அதை விட முக்கியமானது கெட்டதை பகிராம இருக்கிறது தான். மற்றவங்களை பற்றி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறது, நடந்துக்கிறது, இதெல்லாம் தான். திருக்குறளில் ஒரு அழகான இது இருக்குல்ல, இனிய உளவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தற்றுன்னு. பேசுறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது எதுக்காக தப்பான விஷயங்களை பற்றி மற்றவங்களை பற்றி பேசுறது, கமெண்ட் பண்ணுறது, அது நேரடியாகவா இருக்கட்டும், இந்த மாதிரி சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்லையா இருக்கட்டும், தயவு செஞ்சு அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. அடுத்த லெவலுக்கு போகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு நீங்கள் நினைக்கலாம், நான் யாரும் கிடையாது. நானும் சாதாரண உங்களை மாதிரி ஒரு உயிர் தான், ஒரு ஜீவன் தான். நான் சொல்கிறக்கு உனக்கு இதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னவா ஆயிட்டுருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் என்னவா எந்த குணத்தை நோக்கி அதிகமாக போயிட்டுருக்கீங்க, மனித குணத்துக்காக அட்லீஸ்ட் மனித குணத்தை நோக்கியாவது நம்ம வந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இதை யார் சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, கருத்து தான் முக்கியம். இப்போ இந்த வீடியோ பார்த்தனால ஒரு வேளை நீங்கள் ஆமாம் கரெக்டு தான், நம்மளும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக தான் செஞ்சிட்ருக்கோம், இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நான் இந்த வீடியோ போட்டதுக்கான ஒரு பலனாக நினச்சிக்கிறேன். இது நான் எனக்கு கிடைச்ச ஒரு புண்ணியமாக நினச்சிக்கிறேன். இதை ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா இதுக்கு கீழேயும் கமெண்ட்ஸில் நீ என்ன பெரியவளா அதுவா இதுவான்னு ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. அது நான் ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த பார்த்துட்டு ஏதோ திருந்தணும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாவத்தை சேர்க்கக்கூடாது, மற்றவங்க மனசு கஷ்டப்படுத்துறத நிறுத்திக்கணும், இனிமேல் திருந்தி நம்ம ஒரு நல்ல குணத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை அடையறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.